புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மீண்டும் வலுக்கும் மோதல் இல்ல மீண்டும் பலமாக வலுத்த மோதல். அப்பதான் சொல்லிட்டு போனாரு, வேண்டாம்ப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி. எதை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களோ மறுபடியும் பாருங்க அதையே பண்ணிருக்காங்க. என்ன, இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய சாதனை, 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு. அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி போயிருக்கு. நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம், அதை தொடர்ந்து அங்கு நடந்த தரமான சம்பவம், அதை குறித்து நேற்றைய தினம் விரிவாக ஒரு காணொலி ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரங்களோட பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் இதற்கு முன்பாக அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம், கண்டிப்பா பாருங்க. நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு, வேண்டாம்ப்பா கொஞ்சம் ரியலா ஆட்சி நடத்துங்க, இன்ஸ்டாகிராம்ல ஆட்சி நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதற்குள்ளாகவே பாருங்க நம்ம சிஎம் சார் வீட்டுக்கு போன கையோடு எவ்வளவு நீளமான பதிவு சொன்னோம் இல்லைங்களா. இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனை படைத்ததுன்ட்டு இந்த சாதனை தான். 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும்போதுங்க இந்த பதிவை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே அடுத்த தேர்தலே வந்துடும் போதுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பதிவு அங்க பாருங்க, நீளமா போயினே இருக்குது, போகுது 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 போயினே இருக்குது. பராசக்தி படத்துல வரோம் இல்லைங்களா, ஓடினால் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால், அந்த மாதிரி இது எந்த எல்லையில போய் முடியும்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பாருங்க பதிவு போயினே இருக்குது. இதெல்லாம் யாராவது படிக்க முடியுமா? அவ்வளவு பொறுமை இருக்கா? முதல்ல சிஎம் சாரோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் அவங்க யாராவது பொறுமையா நிறுத்தி நிதானமா இதை உட்கார்ந்து படிப்பாங்களா? எவ்வளவு நீளமான பதிவுங்க. சட்டமன்றத்துல பேசின விஷயத்துக்கும் அங்க கேட்ட கேள்விக்கும் அதிரடியாக அங்கேயே பதில் கொடுக்காம வீட்டுக்கு வந்த கையோடு இவ்வளவு நீளமான பதிவை போட்டு அங்க வந்து பதில் சொல்றது தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு ஓரமா தப்பு இருந்துட்டு போட்டோம். ஆனா பாருங்க இவ்வளவு பெரிய பதிவு பண்றோமே, அப்படி பதிவு பண்ணும்போது அந்த பதிவை யார் எழுதி கொடுக்குறாங்களோ ஒழுங்கா இருக்கணும் இல்லைங்களா, இல்ல நம்மளாவது சரி பார்த்துட்டு பதிவு பண்ணணும் இல்லைங்களா. 2006 திமுக ஆட்சியை குறித்து போட்டிருக்கீங்களே, எங்களை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்றீங்களே, நீங்க மட்டும் நான் மைனாரிட்டி இல்லையான்ட்டு. அந்த 2006 வரலாறு என்னன்னு தெரியுமா, தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த பதிவுக்கு சிஎம் சாருக்கு உதயநிதி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்ன, அவர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கெல்லாம் பதிவு பண்ணல, ஷார்ட்டா கொடுத்தாலும் கிறிஸ்பா கொடுத்திருக்காரு. பேரவையில் நடந்த போது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வாங்கிய வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும், அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்க டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கல. மக்களால் நிராகரிக்கப்பட்டோம்னு சொல்றீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டித்தான் நீங்க முதலமைச்சராகவே ஆகியிருக்கீங்க. அதை மறந்துட்டீங்களா சிஎம் சார்? 2006 அமைந்த திமுக ஆட்சியை பத்தி போஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அந்த சமயத்தில் உங்களை போல எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ, குதிரை பேரத்தில் விலைக்கு வாங்கியோ, எந்த கட்சியையும் பிளவுபடுத்தியோ, சோஃபா செட் அனுப்பியோ அமைக்கப்பட்ட ஆட்சி அது இல்லை. முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அது. அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்ததுதான் எதிர்கட்சியா எங்களோட வெற்றி. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? படிக்கிறவங்க பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு இவ்வளவு நீளமாக பதிவு பண்ண தெரிஞ்ச நமக்கு 2006 ஆண்டில் அமைந்த ஆட்சியோட வரலாற்று பக்கத்தை புரட்டி பார்க்க தவறிட்டமே சார். 2006 ஆண்டில் திமுக மைனாரிட்டி ஆட்சி நம்ம சொல்றோமே, அந்த மைனாரிட்டி ஆட்சிக்கு பின்னாடிகிற உண்மை என்னன்னு தோண்டி பார்க்கணும் இல்லைங்களா. என்ன பிரச்சனை? திமுக 96 சீட்டு 2006 ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற 118 எங்கிருந்து கடன் வாங்கினாங்க? வெளியே இருந்து எந்த கூட்டணி கட்சியை உடைச்சி பிளவுபடுத்தி அங்கிருந்து கடன் வாங்கி மெஜாரிட்டியை காட்டி ஆட்சி அமைக்கலங்க. திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தான் பாருங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே அடுத்தவங்களை வச்சு எழுதக்கூடாது. நம்மளே பாத்தீங்கன்னா சொந்தமா சுயமா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்து என்ன நடந்தது என்கின்ற உண்மையை தீர ஆராய்ந்து
சுயமாக எழுதுகிற பட்சத்துல இதெல்லாம் நமக்கு தேவைதானா? இப்ப பாருங்க, பதிலடி கொடுத்துட்டாங்க. 2006 நடந்த உண்மையை கொஞ்சமாவது படிச்சு பாருங்கன்ட்டு. சரி, படிக்கிறதுலாம் கூட இருக்கட்டுங்க. பதிலடினா சுட சுட அப்போதே அப்பவே கொடுத்துடணும். அங்கேயே இன்ஸ்டால ஆட்சி நடத்தாதீங்க, ரியலா ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போன கையோட மறுபடியும் வேலை காட்டினா எப்படிங்க? சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு கொடுக்கிற பதிலடி எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்படி இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் 38 நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். ஏன் இந்த காவிரி பிரச்சனையை எழுப்ப காவேரி பிரச்சனை பற்றி நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் பேசவில்லை என்பதை இந்த எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறார். நாம் பேசியதை நிரூபிக்கவா? பேசியிருப்பதை நிரூபிக்கவா? இல்லாத பொண்ணாதான் சொல்லக்கூடாது. ஆதாரத்தை தான் சொல்லுங்க. பேசவில்லை என்பது அது சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதுதான் மரபா? பேசிட்டா போதுமா? ஏன் 38 பேர் இருக்கீங்க, அவை ஒத்துழைக்கலாம்ல? அந்த துணிச்சல் முடக்கல காணல. துணிச்சலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன துணிச்சல் என்பது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதை வந்து இங்க சொல்லி இந்த அவையில வந்து மரபை வந்து மீற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் மக்கள் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள். விவசாயியுடைய குறைகளை பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இதுவரை பேசியது நான் ஏதாவது குறுக்கிட்டு என்ன ஏன் இப்படி பேசுன்னு கேட்டேன்னா, தவறான தகவலை சொல்லுவதுதான் தவறு என்று நான் மறுக்கிறேன் தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமையை ஆண்டெடுக்க விரும்புது. அதுல நுழைவதும் மரபல்ல, முறையும் அல்ல. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் தவறான கருத்துக்களை இந்த அவையில பதிவு செய்யும் போது அதை மறுப்பது என்பது என்னுடைய கடமை. இப்படி இல்லாமல் எதிர்க்கட்சிகள் எந்த கேள்வி கேட்டாலும் மௌனமாக அமைதியாக இருக்கிற அந்த போஸ நிறைய பாருங்க. விதவிதமா எச்டியில பாருங்க, ஸ்னாப் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால ரசிகர்கள் போஸ்ட் போட்டு ரசிக்கிறாங்கன்றதுக்காக எப்பவுமே அப்படியே இருந்தா எப்படிங்க? சரி, அதுவும் போட்டோம். இந்த 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு பதிவு பண்ணிக்காரு பாத்தீங்களா? அந்த பதிவுல வாங்கிய வாக்குகள் விழுக்காடு சம்பந்தமான கணக்கெல்லாம் போட்டிருக்காரு. எங்களை பார்த்தா கேள்வி கேட்கறீங்க. இவ்வளவு பேர் உங்களை நிராகரிச்சிட்டாங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு ஓட்டு விழுந்ததுன்ட்டு. அப்படி பார்க்கும்போது டிவிகே கட்சிக்கு 34% வாக்கு விழுந்திருக்கு. திமுக கட்சிக்கு தனியாக 24% வாக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்கள விட நாங்க தான் 10% வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஏனங்க நியாயமா அது? ஏங்க இப்படி? டிவிகே கட்சி தனியா 234 தொகுதியில நிக்கிறீங்க. திமுக கட்சி 164 தொகுதியில தனியா நிக்கிறாங்க. 234 தொகுதியில் விழுந்த 34% வாக்குகளை கணக்கு போடும்போது திமுகவோட 164 தொகுதிகளோட கணக்கு மட்டும் போட்டா எப்படிங்க? அப்படி பார்த்தா 234 தொகுதியில திமுக கூட்டணியோடு சேர்த்து வாங்கிய வாக்குகளோட விழுக்காடு என்னங்க? 31%. டிவிகே கட்சிக்கு கணக்கு போடும்போது மட்டும் 234 தொகுதி 34% கணக்கு கரெக்டா போடும்போது திமுக கட்சிக்கு மட்டும் 164 தொகுதியில் விழுந்த 24% கணக்கு போட்டா எப்படிங்க? 234 தொகுதி திமுக பிளஸ் போடும்போது 31% வருகிறது. திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் சதவீதத்திற்கும் டிவிகே கட்சி வாங்கிய வாக்குகள் சதவீதத்திற்கும் இடையில் இருப்பது சுமார் 3% வித்தியாசம். தப்பா கணக்க போட்டு யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே எங்க சரிபாகாம கூட பதிவு பண்றீங்க? தப்புங்க. சொல்லிட்டு போனார் இல்லைங்களா, இன்ஸ்டால ஆட்சி நடத்தாதீங்கப்பா, கொஞ்சம் ரியலா ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போன கையோட பேலன்ஸ் காட்டினா எப்படிங்க? எப்படி? சரி, அதுவும் போட்டோம். இப்ப சோசியல் மீடியாவில் நம்ம மட்டும் எப்பவுமே இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா அடுத்தவங்க பேசினா வன்முறையை தூண்டும் விதமாக இருக்கு, அரசுக்கு எதிராக பங்கம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான சமூக வலைதள பக்கங்களை முடக்குவதற்குண்டான வேலையில இறங்கியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பாருங்க, அது முறியடிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தமிழ்நாடு அரசு பிறப்பித்த இந்த உத்தரவுக்கும் எடுத்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஏன் இப்படி? வந்த கையோடு அனைத்தும் பாருங்க தோல்வியிலேயே முடிகிறது. தமிழ்தாய் வாழ்த்து, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். என்னப்பா ஜோஷியருக்கு அரசாங்க வேலையா? இல்லைங்க, நாங்க வாபஸ் வாங்கிடுறோம், அவரை வேலையை விட்டு தூக்கிடுறோம். என்னப்பா சமூக வலைதள பக்கங்கள்லாம் முடக்குறீங்களா? இல்லங்க, நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்படுறோம். ஆரம்பத்திலேயே இப்படி ஆட்சி அமைத்த 4 நாள்ல 3 ஃபெயிலியர். சரி, ஃபெயிலியர் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பாருங்க, சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடும் பதிவுகளை குறித்து நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, வன்முறையை தூண்டும் விதமாக இருக்கு. அதுவும் முக்கியமா அரசாங்கத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னு சொல்லி. ஏங்க, இந்த இடத்துல நமக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்களாங்க? தாவேகா அரசு அமைந்த கையோடு சமூக வலைதள பக்கங்களை நமக்கு எதிராக யார் யாரெல்லாம் பதிவு பண்றாங்கன்னு செக் பண்ணி எல்லா கணக்குகளையும் முடக்கத்துக்கு ட்ரை பண்ணி இப்ப நீதிமன்றத்தின் மூலமாக இடைக்கால உத்தரவெல்லாம் வாங்கியிருக்கீங்களே. அப்படி பார்க்க போனா விஜய் அவர்களின் ரசிகர்கள் பதிவிடும் அனைத்து கணக்குகளும் முடக்கப்பட வேண்டும். விஜய் அவர்களின் ரசிகர்கள் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடும் பதிவுகளை யாராலும் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் கண்ணிய குறைவுன்னு சொல்வதை காட்டிலும் ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான பதிவுகளை தான் பாருங்க தொடர்ந்து பதிவு பண்ணுவாங்க. இப்ப அடுத்தவங்களை பார்த்து
இல்லங்க அவங்க தப்பா கருத்துக்களை பதிவு பண்றாங்களே, அந்த கணக்குகளை முடக்கணும்னு நம்ம நடவடிக்கை எடுக்கும்போது, அப்ப இதற்கு முந்தைய அரசாங்கம் இருந்த சமயத்துல விஜய் அவர்களின் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமான கணக்குகளை முடக்கி இருக்க வேண்டும். தவறான கருத்துக்களை பதிவு பண்ற காரணத்தினால்தான் இப்ப நாங்க இந்த மாதிரி நடவடிக்கையில இறங்குறோம்னு சொன்னா, இதற்கு முந்தைய அரசு கண்டிப்பா பாருங்க அதை போன்ற ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருந்தால் விஜய் அவர்களின் ரசிகர்கள் ஒருவர் கூட சமூக வலைதள பக்கத்தில் அக்கௌண்ட் வச்சிருக்கவே முடியாது. எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா முடக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அதை போன்ற மோசமான கருத்துக்களை மட்டும்தான் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அடுத்தவங்க அக்கௌண்ட்டை முடக்கிற நடவடிக்கையில் நம்ம இறங்கினா மாதிரி இதற்கு முந்தைய அரசு அதை போன்ற ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருந்தால் ஒருத்தரோட அக்கௌண்ட் தப்பிச்சிருக்குமா? இன்றைக்கு நம்ம ஆட்சி அமைத்த கையோடு நமது தலைமையில் அமைந்த அந்த அரசை எதிர்த்தெல்லாம் யாரும் பேசலங்க. நியாயமான குரல் யாராவது கொடுத்தாங்கன்னா, ஏதாவது ஒரு நியாயமான கருத்துக்களை பதிவு பண்ணா, என்னப்பா இது நம்ம அரசுக்கு எதிராக இவங்க குரலை எழுப்புறாங்களே, தப்பா இருக்குது, அரசாங்கத்துக்கு எதிராக பங்கம் விளைவிக்கக்கூடிய வன்முறையை தூண்டும் கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னு சொல்றீங்களேங்க. அப்ப இதற்கு முந்தைய அரசு இருந்த சமயத்துல பேசின பேச்செல்லாம் எப்படிங்க? கருத்து சுதந்திரம், நாங்க நினைக்கிற கருத்துக்களை சுதந்திரமா பேசுவதற்கு எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதா? நாங்க பேசுறதெல்லாம் கருத்து சுதந்திரம்னு சொல்றீங்களே, எது கருத்து சுதந்திரங்க? மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பார்த்து முட்டாள்னு சொன்னதற்கு பெயர் கருத்து சுதந்திரமா? தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இன்றைக்கு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதனால பாருங்க அதை போன்ற அக்கௌண்ட் எல்லாம் நாங்க முடக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு சொல்றீங்க. ஜென்சி புரட்சி ஏற்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான இளைஞர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்புவார்கள், இளைஞர்களே திரண்டு வாருங்கள்னு தூண்டி விட்டுமே ஜென்சி இளைஞர்களை. அது எப்படிங்க கருத்து சுதந்திரமா? திமுக ஆட்சிக்கு எதிராக நேபாள் மாதிரி புரட்சி வெடித்து விடும் என்று சொன்னதற்கு பெயர் கருத்து சுதந்திரம். இதே பாருங்க, உங்க அரசு அமைந்த கையோடு ஏதாவது கேள்வி கேட்டா, ஐயோ பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்கப்பா, கணக்குகளை முடக்குங்கன்னு சொல்றதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்லைங்களா? அதே தக்காளி சட்னி வரிசையில டெய்லி ஒரு அறிக்கை, தினமும் ஒரு அறிக்கை. எங்கேயாவது தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டா அந்த பிரச்சனையை சேர்த்து, இதற்கு முன்பாக இப்படி நடந்தது, அதற்கு முன்பாக இப்படி நடந்தது, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து டெய்லி ஒரு அறிக்கை கொடுப்போமே. தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாததை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி தினமும் அரசுக்கு எதிராக தூண்டி விட்டு இருப்போமே. அதுக்கு பேர் நாங்க கருத்து சுதந்திரம். இன்றைக்கு முதல்வராக இருக்கும் திரு விஜய் அவர்களின் பெயரை சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? சிஎம் சார்னு சொல்லுவோம், விஜய் அவர்கள்னு சொல்றாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்றாங்க, இல்லைன்னா விஜய் அவர்கள்னாவது சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பார்த்து நம்ம என்ன சொன்னோங்க? Stalin uncle, what uncle is very wrong uncle. What is this uncle is very wrong uncle is very wrong. அது மட்டுமா, ஸ்டாலின் அங்கிள்னு நம்ம சொன்ன கையோடு ரசிகர்கள் அனைவரும் சொல்வதை போல் செஞ்சோமே. எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேட்கறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவ உங்களுக்கு அப்பாவா இருக்கு, ஆனா அவ எனக்கு Stalin uncle. ஸ்டாலின் அங்கிள், மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது கருத்து சுதந்திரம். இதே உங்களை பார்த்து யாரும் சொல்லலங்க. இப்ப திடீர்னு விஜய் அங்கிள்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, விமர்சனம் பண்ணாங்கன்னா, அப்ப என்னங்க, ஐயோ பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்களே, எங்களை பார்த்து விஜய் அங்கிள்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு சண்டை வருவீங்களா? நீங்க அங்கிள்னு சொன்னா அதுக்கு பேர் கருத்து சுதந்திரம். இதே மத்தவங்க சொன்னா இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இன்றைக்கு நமக்கு எதிராக பதிவு பண்றவங்களை தேடி தேடி முடக்கத்துக்கு ட்ரை பண்றோமே. ஆனா அன்றைக்கு திராவிட மாடல் திராவக மாடல் அரசுன்னு சொன்னவங்க தானே. அன்றைக்கு திராவிட மாடலை பார்த்து திராவக மாடல்னு சொல்லும் போது கருத்து சுதந்திரம். இதே பாருங்க, நமக்கு எதிராக யாராவது பதிவு பண்ணிட்டாங்கன்னா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றோம், நமக்கு வரும்போது அந்த சீட்ல வந்து உட்காரும் போது தான் தெரியும் நமக்கு வந்தா ரத்தம், இதே அடுத்தவங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? இன்றைக்கு என்னப்பா நம்மளை பார்த்து கேள்விலாம் கேட்கறாங்க, நமது அரசுக்கு எதிராக பதிவெல்லாம் பண்றாங்களேன்னு நம்ம சொல்றோமே. இதே அன்றைக்கு குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறாங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறாங்கன்னு அன்றைக்கு இருந்த அரசை பார்த்து கேட்கும் பொழுது அது கேட்டது கருத்து சுதந்திரம் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு சிலர் சமூக ஊடகங்கள் வழியாக கேட்கிற கேள்விகளும் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதை விட்டு முடக்கிற முயற்சியெல்லாம் ஏன் சார் பண்றீங்க? திமுக ஒரு தீய சக்தி, ஆளும் அரசில் இருக்கிற கட்சியை பார்த்து திமுக ஒரு தீய சக்தின்னு பிரச்சாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல்
உங்களது ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாரையும் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் தூண்டி விட்டீங்க. திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு. அதை வேற மேடையில வேற பெருமையா சொன்னீங்களே. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நம்ம தான் சொன்னோம் திமுக ஒரு தீய சக்தின்னு குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்கன்னு. குழந்தைங்க சொல்றாங்க, ஆனா சொல்லி கொடுத்தது யாருங்க? நம்ம தானே. அன்றைக்கு இருந்த அரசை பார்த்து தீய சக்தின்னு சொல்லும் போது கருத்து சுதந்திரம். இன்றைக்கு பாருங்க, நியாயமான கருத்துக்களையோ கேள்விகளையோ முன்வைத்தால் ஐயோ என்னப்பா இது, அக்கௌண்ட முடக்குங்களேன். நமக்கு வரும்போது மட்டும் ரத்தமாக நினைத்துக் கொண்டு அடுத்தவங்களுக்கு வருது என்னப்பா இது சிவப்பாகுதே, சேச்சே அது தக்காளி சட்னி ஆயிருக்கும்னு. வாட் ப்ரோ, வாட்? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இது மட்டும் கிடையாதுங்க. பதவியேற்ற கையோடு அந்த பதவியேற்கும் மேடையே பாருங்க அரசியல் மேடையாக்கி அப்போது கூட நம்ம அவதூறு தானே பரப்பணும். தமிழ்நாட்டு கஜானா காலின்ட்டு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தேமுதிக தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, தேர்தலுக்கு முன்னாடிதான் நம்ம அதை போல பேசியிருந்தோம்னு பார்த்தா எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல், தேர்தலுக்கு பின்பு ஆட்சி அமைத்த கையோடு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இதை போல குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதற்கு பெயர் கருத்து சுதந்திரம் என்று சொன்னால், உங்க கட்சிக்கு எதிராக நியாயமான கேள்வியோ கருத்துக்களையோ பதிவு பண்ணி கேட்கும் போது மட்டும் அது எப்படிங்க பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலாக இருக்கும்? இப்பவும் சொல்றோம், நமக்கு வரும்போதுதான் அது ரெட் பிளட். இதே மத்தவங்களுக்கு வந்தா அது ரெட் சாஸ். வெளியே இருந்து 1000 அரசியல் பேசலாம், 1000 கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்னப்பா இது? இந்த அரசாங்கம் யாரோட குரலை கேட்க மாட்டாங்களே, வாய்ஸ் கொடுக்க விட மாட்டாங்களே. யாராவது ஏதாவது பேசினா உடனடியாக அவங்களை கைது பண்றாங்க, அவங்க அக்கௌண்ட்டை முடக்குறாங்க. சமூக வலைதள பக்கங்கள்ல ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா, சுதந்திரம் இல்லையா? இந்த அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நசுக்குறாங்கன்னு வெளியே இருந்து சொல்லலாம். ஆனா பாருங்க, அவங்க இடத்துல இருக்கும் போதுதான் அவங்க எடுத்த நடவடிக்கையை தான் நம்மளும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அதற்கு பெயர் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுவதாக அர்த்தம் கிடையாது சார். அரசு ரீதியாக சட்டப்படி எடுக்கும் நடவடிக்கை. ஆனால் எடுக்கிற அந்த நடவடிக்கை நியாயமானதா அல்லது நியாயமற்றதா என்கின்ற ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்கும். தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா இவ்வளவு சீக்கிரமா எல்லா பக்கத்துல இருந்தும் சுத்தி வந்து நம்மள சுடன்ட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப ஏன்னா உதாரணத்துக்கு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்சிக்கே வந்தோம். உண்மை அதுதான், அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. சோசியல் மீடியா மூலமாகத்தான் நம்ம ஆட்சி அமைச்சோம். ஒவ்வொருத்தரையும் பேச வச்சு வீடியோ எடுத்து அந்த அரசுக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணி சோசியல் மீடியா மூலமாகத்தான் நம்ம ஆட்சியே பிடிச்சிருக்கோம். அன்றைக்கு நமக்கு தேவைன்னு வரும்போது சோசியல் மீடியா தேவை. இன்றைக்கு பாருங்க, நமக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்கும் போது சோசியல் மீடியாவில் அந்த சோசியல் மீடியாவை பார்த்து நமக்கு பயம். ஏன் பயம்னா, அனைவரை காட்டிலும் சோசியல் மீடியாவோட பவர் என்னன்ட்டு டிவிகே கட்சிக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா சிஎம் சாருக்கு நல்லாவே தெரியும் சோசியல் மீடியாவோட பவர் என்னன்ட்டு. சோசியல் மீடியாவை பார்த்து தானே சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் யாருக்குப்பா ஓட்டு போட போறீங்க கேட்டா, மாமா விஜய் அங்கிள் போட சொல்லுங்கம்மா, விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்கம்மான்னு கேட்கறாங்கன்ட்டு அந்த வீடியோவை கூட நம்ம யூஸ் பண்ணிட்டோம் பப்ளிசிட்டிக்காக, விளம்பரத்துக்காக, ஓட்டு வாங்கறதுக்காக. அதனால பாருங்க, சோசியல் மீடியாவோட பவர் என்னன்ட்டு எல்லாரும் விட சிஎம் சாருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பாருங்க, அதே சோசியல் மீடியா வழியாக நம்மை பார்த்து இன்றைக்கு கேள்வி கேட்கறாங்களேன்ட்டு அந்த அக்கௌண்ட் எல்லாம் முடக்கத்துக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அது சென்னை உயர்நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் சார் இப்படி? சட்டமன்றத்தில் பேசும்போது முதல்வர் அவர்களின் உரையில் இருந்த ஒரு வரி, இது அதிகாரத்தை காட்டி மிரட்டுகிற அரசு கிடையாது, இது அனைவருக்குமான அரசுன்னு சொன்னீங்களே சார். யாரையோ குத்தி காட்டுறதா நினைச்சு அதிகாரத்தை காட்டி மிரட்டுகின்ற அரசு இது கிடையாது, அனைவருக்குமான அரசுன்னு சொன்னோம். ஆனா வெளியே வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம எதிர்க்க வேண்டியதில்லை, சும்மா நியாயமான கேள்வியை கேட்டு கருத்துக்களை பதிவு பண்ணாலே அவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிற வழியை நம்ம பாக்குறோமே. அப்போ இது மட்டும் எப்படிங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வியும் நாட்டு மக்கள் முன் வைக்கிற கேள்வியும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கறவங்க குரலை நசுக்கணும்னு பார்த்தா எப்படிங்க? அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இன்னும் அதிகப்படியான கேள்வி கணக்குகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வருமே. அப்ப எத்தனை பேர் குரல் வலையை நசுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க? மாற்றம்னு சொன்னீங்களேங்க, தமிழ்நாட்டுல இதுவரை இல்லாத அளவுக்கு உண்டான மாற்றம் இதுதானா? வட மாநிலங்கள் பக்கம் பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தோ மோடி அவர்களை குறித்தோ அந்த ஆட்சியை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டாலோ கருத்துக்களை பதிவிட்டாலோ உடனடியாக பாருங்க கைது. ஏன் பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்து பேசினா கூட யுஏபிஏ வழக்கு பாயும். ஐயோ, இந்த நாட்டுக்கு எதிராக கேள்வியை முன் வச்சுட்டாங்களே, இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி தேச துரோக குற்ற வழக்கெல்லாம் பாஞ்சிருக்கு.
கட்சியை குறித்து கேள்வி கேட்டால் கட்சியும் நாடும் ஒன்றும் என்பதை போல அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான் பாருங்க தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பெயர்தான் சொன்ன மாற்றம். சோசியல் மீடியா வழியாகத்தான் உங்களுடைய எல்லா மூவ்மெண்ட்டுமே இருக்கு. சோசியல் மீடியா வழியாகத்தான் நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க. சோசியல் மீடியா வச்சுதான் நீங்க இப்பவும் பிளே பண்ண போறீங்க, மேனிபுலேட் பண்ண போறீங்கன்ட்டு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்களேன். வணக்கண்ணே, விஜய் ப்ரோ. இந்த 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா 4 லேடிஸை வச்சுக்கிட்டு அண்ணே எனக்கு மாசம் 2500 ரூபா வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவசமா பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுண்ணே, உங்க லேடிஸை வந்து பாதுகாக்கண்ணே, நீங்க நல்லா இருக்கண்ணே, இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம். அதான் நாங்களே முன்னால வெளியிட்டோம். நாங்க சொல்லுங்க, மக்கள் சொல்றாங்க. சோசியல் மீடியா வழியாக இப்படித்தான் வரப்போகுதுன்றத முன்கூட்டியே ஜோதிடரை போல ஞான திருஷ்டி வழியாக கணித்தல்ல, பகுத்தறிவை சிந்தித்து பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்றாங்க. சொல்வதொன்று செய்வதொன்றுமாக இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் சொல்வதை போல இன்ஸ்டாகிராம்ல ஆட்சி நடத்தாமல் ரியலா வந்து மக்களுக்கு தேவையான ஆட்சியை கொடுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற அதே வார்த்தையை தான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியாவில் ஆட்சி நடத்தாதீங்க, தப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது பதவி ஏற்று ஆட்சி அமைத்த 4வது நாளிலே நடந்த 3 ஃபெயிலியரை குறித்து கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.